குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விமர்சனம் பண்ணுறது சரியில்லை. மனசு எப்படி இருக்கும்? இதை சரி செய்வதற்கான முயற்சிகள்ல 2 பேருமே ஈடுபடலையா? அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க அப்பா குழந்தை மாரி, அவர் யாரும் விமர்சிக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னை பார்த்தா குழந்தை மாதிரி தெரியுது. இல்ல அவர் சொன்னது அவங்க முன்னாடி வைக்கிறேன். உங்ககிட்ட உங்களுக்கு கேட்குறேன். இல்லை நான் தெரிஞ்சுக்கிறேன். நிச்சயமா இல்ல. நான் குழந்தை மாதிரி இல்லை. குழந்தை மனசுன்னு நான் வேணா சொல்றேன். ஆனா குழந்தை மாதிரி இல்லை. அதை நான் சொல்ல வரல. அவங்களும் ஊடகத்தின் வழியாவே பேசிக்கிறாங்க, நீங்களும் ஊடகத்தின் வழியாவே பேசிக்கிறீங்க. இது அப்பாற்பட்டு கட்சிக்கு அப்பாற்பட்டு அந்த துரத்திட்டே இருக்கீங்களா? இல்லையா, கட்சிக்கு அப்பாற்பட்டு கட்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு தலைவர்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒரு தகப்பனா நீங்க யோசிக்கும் போது இது எவ்வளவு சங்கடமா இருக்கு, இல்ல எவ்வளவு வருத்தமா இருக்கு உங்களுக்கு? இருக்கத்தான் செய்யும். அதுக்காக அந்த காலத்தில் சொல்லுவாங்க, குழந்தை ஒழிக்க இந்த ஸ்கூல்ஸ் போயிடுதுன்னு வச்சுங்க, அந்த இடத்த அரிஞ்சா போட்டுருவாங்க. அப்படி சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஆனால் அந்த மாதிரி நிகழ்ச்சி இல்லை இப்போ நடக்கிறது. புரியுதா? அந்த மாதிரி நிகழ்ச்சி இல்லை. அதாவது நீ செயல் தலைவர், சரி நான் இருக்கிறேன், அதுவும் இல்லைனாலும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். 2 பேரும் எல்லாம் ஒன்றா இருக்காங்க, பிளவு இல்லை, அது இல்லை, இப்போ என்னமே பேசுகிறாங்களா, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அவர் மகன் போயின்னே இருக்கார், கிராமம் போகிறாரு, ஐயா சொன்னதை அப்படியே கேட்டுக்கிறாரு. இந்த செயல் தலைவர் இல்லைன்னா கூட நான் தொண்டனாக இருந்து செயல்படுவேன்னு ஒரே ஒரு வாரம் சொல்லிட்டோம், முடிஞ்சு போச்சு இல்லையா? இப்போ நான் தலைவர் பதவியை ஏற்றுக்கிறேன். அதை இப்போ போய் உடனே விட்டு கொடுக்க முடியுமா? என்னால் முடியாது. ஏன்னா எனக்கு ஐயா அது மாதிரி தானே இருக்கும். அவரை தலைவரா ஆக்கிட்டு ஒரு ப்ரமோட் பண்ணும்போது சாதாரண அலுவலகத்திலேயே நிறைய விஷயங்கள் ஒரு ஈகோ ப்ரமோட் பண்ணுறது இல்லை. அதாவது தந்தையிடம் தோற்பது. ஒருத்தர் நம்ம பழக்கருப்பையான ஒரு பத்திரிகையாளர், எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர், அரசியல் முதிர்ச்சியானவர், அவர் சொன்னார், தந்தையிடம் தோற்பதில் ஒன்றும் பெரிய இது கிடையாது, இது தோல்வி வெற்றின்றதும் கிடையாது. இதை சரி செய்வதற்கான முயற்சிகள்ல 2 பேருமே ஈடுபடலையா? அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க அப்பா குழந்தை மாதிரி, அவர் யாரும் விமர்சிக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னை பார்த்தா குழந்தை மாதிரி தெரியுது. இல்ல அவர் சொன்னது அவங்க முன்னாடி வைக்கிறேன். உங்ககிட்ட உங்களுக்கு கேட்குறேன். இல்லை நான் தெரிஞ்சுக்கிறேன். நிச்சயமா இல்ல. நான் குழந்தை மாதிரி இல்லை. குழந்தை மனசுன்னு நான் வேணா சொல்றேன். ஆனா குழந்தை மாதிரி இல்லை. அதை நான் சொல்ல வரல. அவங்களும் ஊடகத்தின் வழியாவே பேசிக்கிறாங்க, நீங்களும் ஊடகத்தின் வழியாவே பேசிக்கிறீங்க. இது அப்பாற்பட்டு கட்சிக்கு அப்பாற்பட்டு அந்த துரத்திட்டே இருக்கீங்களா? இல்லையா, கட்சிக்கு அப்பாற்பட்டு கட்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு தலைவர்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒரு தகப்பனா நீங்க யோசிக்கும் போது இது எவ்வளவு சங்கடமா இருக்கு, இல்ல எவ்வளவு வருத்தமா இருக்கு உங்களுக்கு? இருக்கத்தான் செய்யும். அதுக்காக அந்த காலத்தில் சொல்லுவாங்க, குழந்தை ஒழிக்க இந்த ஸ்கூல்ஸ் போயிடுதுன்னு வச்சுங்க, அந்த இடத்த அரிஞ்சா போட்டுருவாங்க. அப்படி சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஆனால் அந்த மாதிரி நிகழ்ச்சி இல்லை இப்போ நடக்கிறது. புரியுதா? அந்த மாதிரி நிகழ்ச்சி இல்லை. அதாவது நீ செயல் தலைவர், சரி நான் இருக்கிறேன்,